அன்பான சாய் பக்தரே, நீ இப்போ எந்த நிலையில இருக்கேன்னு எனக்கு தெரியும். மனசு நிறைய சுமை இருக்கு. எதையும் சொல்ல முடியல, அழக்கூட முடியல. எத்தனை பேரிடம் நம்பிக்கை வச்ச, எத்தனை தடவை தோற்று போன. இதுதான் கடைசி முயற்சின்னு நினச்சதும் கூட மீண்டும் கஷ்டம் வந்துச்சு. ஒரே நேரத்தில் நீ யோசிச்சிருப்ப, நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படணுமா? என்னோட வாழ்க்கை எப்போ சரியாகும்? இந்த கேள்விக்கு பதில் இன்னைக்கு கிடைக்க போகுது. சாய்பாபா சொல்கிறார், நீ இவ்வளவு நாள் தாங்கின கஷ்டம் இன்றோடு முடிவடையுது. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, இது உனக்கான அருள்வாக்கு. நீ இந்த பதிவை தவறாமல் முழுவதும் கேள். ஏன்னா இந்த சில நிமிஷம் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடும். இப்போவே உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கோ, என்னோட கஷ்டம் இன்றோடு முடிவடையுது. நம்பிக்கை வை, ஏன்னா சாய்பாபா உன்னோடு இருக்கார். அன்பான சாய் பக்தரே, நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த கஷ்டம் அது உன்னை உடைக்க வரல, அது உன்னை உருவாக்க வந்தது. நாம் பல நேரம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும்? நான் என்ன தவறு செய்தேன்? ஆனால் சாய்பாபா சொல்கிறார், கஷ்டம் என்பது தண்டனை இல்லை, அது மாற்றத்தின் தொடக்கம். நீ இப்போ இருக்கிற நிலை ஒரு முடிவு இல்லை, ஒரு தயாரிப்பு. உன்னை இன்னொரு உயரத்துக்கு கொண்டு போகிற தயாரிப்பு. இப்போ நீ அனுபவிக்கிற இருள், அது உன் வாழ்க்கையில் ஒளி வரப்போகுது என்ற சின்னம். நீ இவ்வளவு நாள் தாங்கின கஷ்டம் உன்னை பலவீனமாக்கலை, அது உன்னை பலமாக்கி இருக்கு. முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நீ உடைஞ்சு போயிருப்பாய். ஆனால் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ இன்னும் நின்று கொண்டிருப்பாய். அதுதான் உன் சக்தி, அதுதான் உன் வளர்ச்சி. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை சோதிக்கவில்லை, நீ எவ்வளவு உயரம் போக முடியும் என்பதை காட்டுகிறேன். இந்த கஷ்டம் இல்லை என்றால் நீ இவ்வளவு வலிமையானவனாக மாற்றி இருக்க மாட்டாய். நீ இப்போ நினைக்கிறாய், என்னோட வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது? ஒரு நாள் நீயே சொல்ல போகிறாய், இந்த கஷ்டம் இல்லை என்றால் நான் இவ்வளவு உயரம் வந்திருக்க மாட்டேன். அதனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வீணில்லை. ஒவ்வொரு கண்ணீருக்கும் அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு வலிக்கும் காரணம் இருக்குது. இது ஒரு தண்டனை காலம் இல்லை, இது ஒரு மாற்றத்திற்கான காலம். நீ இப்போ இருக்கும் இந்த நிலை உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. அதனால் பயப்படாதே, மனம் தளராதே. ஏன்னா உன் கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது. அன்பான சாய் பக்தரே, இப்போ நீ அமைதியாக கேள். இந்த வார்த்தைகள் சாதாரணம் இல்லை. சாய்பாபா உன்னிடம் நேராக பேசுகிறார். நீ இவ்வளவு நாள் அழுததெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒருத்தனா உணர்ந்த ஒவ்வொரு இரவும் நான் பார்த்தேன். நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் எவ்வளோ உடைந்திருக்கேன்னு அவருக்கு தெரியும். நீ யாரிடமும் சொல்ல முடியாத வழியை கூட சாய்பாபா உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் அவர் இப்போ சொல்கிறார், இனி நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எத்தனை தடவை இதுதான் கடைசி என்று நினைத்து வாழ்ந்திருக்க, ஆனால் மறுபடியும் எழுந்திருக்க. அது உன் சக்தி மட்டுமல்ல, அது பாபா உன்னோடு இருந்ததால் தான் முடிந்தது. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ விடாமல் பிடிச்ச நம்பிக்கைக்கு நான் பலன் தரப்போகிறேன். இப்போ வரை நடந்ததெல்லாம் உன்னை சோதிக்க அல்ல, உன்னை தயார் செய்யதான். நீ தயாராக இருந்ததால் தான் இப்போ நான் உன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருகிறேன். நீ கவனமாக இதை கேள். இன்றோடு உன் கஷ்டம் முடிவடைகிறது. இனி உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இது ஒரு ஆறுதல் வார்த்தை இல்லை, இது ஒரு அருள் வாக்கு. சாய்பாபா சொல்கிறார், நான் தாமதமாக வருவேன், ஆனால் தவறாமல் வருவேன். நீ இவ்வளவு நாள் காத்திருந்தாய், அதனால் தான் இப்போ கிடைக்கப் போகிற பலன் பெரிதாக இருக்கும். நீ இழந்ததை விட நீ பெறப்போகிறது அதிகம். நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்ததுக்கு பாபா உன்னை கைவிட மாட்டார். நீ என்னை மறக்கலை, நானும் உன்னை மறக்க மாட்டேன். நீ ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ, நீ தனியாக இல்லை, நீ தவற விடப்படவில்லை. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ இன்று இந்த பதிவை கேட்கிறாய்னா அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. சாய்பாபா உன்னிடம் சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான செய்தி. இது உன் முடிவு இல்லை, இது உன் புதிய ஆரம்பம். அதனால் நீ கஷ்டம் வந்தாலும் பயப்படாதே, ஏன்னா பாபா உன்னோடு இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்ற அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்றோடு உன் கஷ்டம் முடிவடைகிறது. இப்போது முக்கியமான ஒரு விஷயம், மாற்றம் வரப்போகுது என்றால் அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும். சாய்பாபா சொல்கிறார், நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதற்கான சின்ன சின்ன சிக்னல்கள் தான் நீ பார்க்க போகிறாய். அது எப்படி தெரியும் என்று கேட்கிறாயா? நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும். உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னை தேடி வர ஆரம்பிப்பார்கள். எந்த வழியும் இல்லை என்று நினைச்ச நேரத்தில் ஒரு புதிய வாய்ப்பு திறக்கும். மனசு எப்போதும் கனமாக இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் லேசாக மாற ஆரம்பித்திருக்கு. இது எல்லாம் சாதாரணம் இல்லை, இது மாற்றத்திற்கான ஆரம்ப சின்னங்கள். முன்னாடி உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு உன்னை பாதிக்காது. ஏன்னா உன் உள்ளே ஒரு புதிய தைரியம் பிறக்குது. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன் பாதையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால்தான் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகும். சில மனிதர்கள் விலகலாம், சில பழைய வாய்ப்புகள் மூடப்படலாம். நீ அதுக்கு கவலைப்படாதே, ஏன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு தான் போகுது. நல்லது வர இடம் காலியாகுது.
ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோ, எல்லாம் சரியாக போக ஆரம்பிச்சதும் தான் நமக்கு புரியும் இதுவரை நடந்த கஷ்டம் ஏன்னு. சாய்பாபா சொல்றார், நான் உனக்கு கொடுக்க போகிறது நீ தயாராக இருக்கணும். அதனால்தான் இப்போ உன் மனசு வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிச்சிருக்கு. கஷ்டம் மெதுவாக குறையும், சந்தோஷம் மெதுவாக அதிகரிக்கும். நீ கவனமாக பார்த்தா தெரியும், இது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது என்ற முன்னேற்றம். அதனால் இப்போது ஏதாவது தப்பாக நடக்கிற மாதிரி தோணினாலும் அது உன் எதிர்காலத்துக்கான சரியான பாதை தான். நம்பிக்கை வை, என சாய்பாபா உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கார். அன்பான சாய் பக்தரே, இப்போ ஒரு கேள்வி வரும், சரி பாபா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார், நான் என்ன செய்யணும்? சாய்பாபா சொல்கிறார், நீ செய்ய வேண்டியது ரொம்ப சுலபம், அதுதான் முக்கியம். நம்பிக்கை விடாதே. எந்த நிலை வந்தாலும் எல்லாம் நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு நினைவில் வச்சுக்கோ. நம்பிக்கை தான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது, அதையே பிடிச்சிக்கோ. தினமும் பாபாவோடு பேசு. பெரிய பூஜை வேண்டாம், பெரிய மந்திரம் வேண்டாம், உன் மனசில் இருந்து சொல்லு, பாபா என்னோடு இருக்கணும், அது போதும். உண்மையான மனதோடு பேசினால் அவர் கண்டிப்பாக கேட்பார். நன்றி சொல்ல ஆரம்பித்து விடு. இப்போ உன்னிடம் என்ன இருக்குன்னு பாரு, அதுக்கெல்லாம் நன்றி சொல்லு. நன்றி பாபா, எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி சொல்லும் மனசு இருந்தால் நல்ல விஷயங்கள் இன்னும் அதிகமாக வரும். சில நேரங்கள் உன் மனசு சொல்லும், எதுவும் மாறாது, நம்மால் முடியாது. அது உண்மை இல்லை, அது உன் பயம். அந்த நேரத்தில் நீ சொல்லணும், என்னோடய வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு, பொறுமையை விடாதே. பாபா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார், ஆனால் எல்லாம் ஒரே நாளில் மாறாது. கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் சரியான நேரத்தில் எல்லாமே சரியாகும். சாய்பாபா சொல்கிறார், நீ உன் நம்பிக்கையை மட்டும் காப்பாற்று, மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். அதனால் நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்பிக்கை, பொறுமை, நன்றி. இது மூணும் இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதுவரை நீ வந்த பாதை சுலபம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான். ஆனால் நீ இன்னும் உடையாமல் நிற்கிற, அதுவே உன் சக்தி, அதுவே உன் வெற்றி. இப்போ ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ, இது ஒரு கதையின் முடிவல்ல, ஒரு புதிய ஆரம்பம். சாய்பாபா உன்னுடன் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இனிமேல் பலன் கிடைக்கப் போகுது. நீ இழந்ததை விட நீ பெறப்போகிறது அதிகம். அதனால் இனி பயப்படாதே, சந்தேகப்படாதே, நம்பிக்கை வை, முன்னே போ. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த கஷ்டம் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை கிடைக்காது. இப்போவே உன் மனசுக்குள் சொல்லிக்கோ, இன்றோடு என் கஷ்டம் முடிவடைகிறது, இனி நல்ல காலம் ஆரம்பமாகிறது. இந்த வார்த்தையை நம்பு, உன் வாழ்க்கை மாறும். சாய்பாபா உன்னோடு இருக்கிறார், உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். நல்லது நடக்கப் போகுது, உன் நேரம் வந்துவிட்டது. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.